ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற வாஸ்து நாள் ரொம்ப விசேஷங்க. பொதுவாகவே நிலம் வீடு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழிபாடு பரிகாரம் இது எல்லாத்தையுமே நம்ம செவ்வாய்க்கிழமையில் செய்வோம். ஏன்னா இதுக்கென்ன அனுகிரகத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவருக்கு அதிபதியானவர் முருகப்பெருமான். இவர்களுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாஸ்து நாளுங்க. இது தொடர்பான அனைத்து வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் மிகவும் உகந்தது. வாஸ்து நாள், வாஸ்து பகவானே பூமிக்காரகன் தான். அதனால தான் வீடு நிலம் தொடர்பான காரியத்தை தொடங்கும் போதும் வாஸ்து பூஜை செய்ய நம்ம செய்யறதில்ல. இன்றைய தினம் இது ரெண்டுமே ஒன்று சேர வந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நாளுங்க. இத்தகைய அற்புதமான நாளை நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபம் நம்முடைய அனைத்து நிலம் தொடர்பான பிரச்சனைகளையும் தீர்க்குங்க. இந்த தீபத்தை இன்னைக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 11:03 மணி வரையிலான நேரத்தில் ஏற்றணுங்க. இந்த தீப வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் அல்லது வேறு ஏதாவது லிங்கம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அது இல்லை அப்படின்னா சிவபெருமானோட திருவுருப்படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. சிவபெருமானை மனசார நினச்சிட்டு இந்த தீபத்தை ஏற்றலாங்க. ஒரு தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 4 அகல் விளக்கு, ஏற்கனவே யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதை கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெய் தாங்க ஊற்றணும். இந்த தீபத்திற்கு 4 அகல் விளக்குலையும் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு 4 திசையில் இந்த தீபம் எரியணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த தீபத்துக்கு முன்னாடி உக்காந்துட்டு, இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்துட்டு ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படின்னு 108 முறை மனசார சொல்லுங்கள். நிலம் வீடு தொடர்பான பிரச்சனைகள் கிரக கோளாறுகள் போன்றவை தீர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க. இந்த வழிபாடு முடிஞ்ச உடனே நெய்வேத்தியமாக ஏதாவது வைக்கலாங்க. நீங்கள் பால் வைக்கலாம், பழம் வைக்கலாம், இல்லைன்னா இனிப்பு பொருளாக வைக்கணுங்க. நான் கல்கண்டு வச்சுருக்கேங்க. இந்த ஒரு வழிபாட்டை இன்றைய தினம் தவறாமல் செய்பவர்களுக்கு சொந்த வீட்டில் வாழக்கூடிய கனவு நினைவாகுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் பயன்படுத்தி பலனடையலாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் பொதுவாகவே நம்ம தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிலம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதோடு சேர்த்து வாஸ்து நாளும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த தீபத்தை இப்போ பார்த்தீங்கன்னா கூட 11:03 வரைக்கும் இந்த நேரம் வாஸ்து நேரம் இருக்குங்க. நீங்கள் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இன்றைக்கி நான் தீபம் ஏற்றி 108 முறை ஓம் சிவாய நம அப்படின்னு மந்திரத்தை சொல்லி நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுருக்குறேங்க. அது கடவுளுக்கு நெய்வேத்தியமாக பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க. என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரணும், நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சு இன்றைக்கி இந்த வாஸ்து நாள வாஸ்து தீபத்தை ஏற்றிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த வாஸ்து நேரத்தை தவற விட்டாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு கம்ஃபர்டான, அதாவது ஒரு 8 மணிக்குள்ளேயாவது இந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக பலன் கிடைக்கும்.